நடை ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே மிகச்சிறப்பு நடைப்பயிற்சி. அந்த நடைப்பயிற்சிக்கு எப்ப சாத்தியம் கிடைக்குதோ, சார் காலையில தான் நடக்கணும், இல்ல சாயந்தரம் கூட நடக்க, அடுத்த நேரத்தில் நடக்க தப்பு இல்லை, நடந்து நடைப்பயிற்சி. ஏன்னா மனிதன் காலகாலமாக நடந்தவன், மரபுகளில் நடை அவன் மனசுக்குள்ள இருக்கு. அந்த நடைப்பயிற்சிக்கு எவ்வளவு முடியுமோ. அதே சமயத்துல நம்ம உடல் எடை கூட இருக்கு, நுரையீரல் நோய் இருக்கு, நிறைய நடக்கக்கூடாது. நீங்க நுரையீரல்ல ஒரு பெரிய நோயை வச்சு நிறைய புசுன்னு இழைச்சி நடந்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டு யுவர் ஹார்ட் கொடுக்கும். உங்க மருத்துவர் சொல்றபடி நீ 3000 ஸ்டெப் நட போதும். பட் அது 3000 ஸ்டெப்பை ரெகுலரா நடந்துக்கணும். இல்ல சார் 15000 ஸ்டெப் போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் 15000 எடுக்கிறாங்க. எனக்கு நல்லா உற்சாகமா இருக்கு, எனக்கு உடல்ல எந்த இதுவும் இல்லை, எடை கரெக்டா இருக்கு, நீங்க நடக்கலாம். இல்ல அதிகம் நடந்து அதனால முட்டு தேய்ச்சிடக்கூடாது. நடை மிக மிக அவசியமானது. இந்த நடையும் நான் எங்க ஊர்ல நாங்க முகப்பேர்ல இருக்கேன், எங்க மங்கல் ஏரின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் சுத்தி நடப்போம். எல்லாம் நடக்கும்போது பார்த்தா ஒரு பொதுக்குழு கூட்டம் போற மாதிரி இருக்கு. 50 பேர் சேர்ந்து வீசுக்கு அவர் எடப்பாடி என்ன சொன்னா தெரியுமா, ஸ்டாலின் என்ன இப்படி பேசிட்டே போவாங்க. அதெல்லாம் ஏன்னா இங்க பேசுறீங்க உணவு இல்லை. நீங்க நடக்கும்போது நல்ல மனதை, ஆழ் மனதை யோசிச்சுட்டு நடக்கணும். நல்ல பவாச்சலத்துறை கதையை கேட்டுட்டே நடங்க, இல்லைன்னா ஒரு இளையராஜா பாடலை கேட்டு நடங்க, ஒரு நல்ல இசை கேட்டுட்டு நடக்கிறோம் அப்படின்னா ஆழ் மனசு அமைதிப்படும். அந்த நேரத்துல நான் என் பேயன் சண்டை போட்டு நடந்தா நடைக்குரிய பிரயோஜனமே கிடையாது. ஸோ நடை முடிஞ்ச வரைக்கும் தனியா நடக்கலாம். மனைவியோட நடக்கிறது கொஞ்சம் சிக்கலா இருக்கும், ஆனா இல்லாத சிக்கலெல்லாம் இந்த சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால நீங்க அவங்க தனியா நடக்கணும், நீங்க தனியா எதிர் திசையில கூட நடந்துட்டு ஒரு ஹாய் அப்படின்ட்டு போகலாம். ஆப்போசிட்ல நல்லா நடந்துட்டே 2 போயிட்டு போயிடலாம். ஸோ நடை ரொம்ப 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 அவசியமான விஷயம். மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமான. நல்ல மூச்சு பயிற்சி அவங்க யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மூச்சு பயிற்சி நல்லா நடக்குது. நல்ல மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி. ஜிம் போறது, நான் வீட்டுல எல்லாரும் பசங்க எல்லாம் ஜிம் போறாங்க. சில பேர் வருத்தமா சொல்லுவாங்க, இந்த நேரமும் ஜிம் போறாங்க சார். நாங்க சின்ன பிள்ளையில இருந்த காலத்துல ஜிம் போறதுங்கிறது ஒன்லி சமூக வன்முறையாளர்கள் மட்டும் தான் போவாங்க. எனக்கு எங்க அப்பா நான் எங்க தெரு கடைசியில ஒருத்தர் அப்படியே பார்லாம் தூக்கி தண்டா பஸ்கெல்லாம் போடுவாரு. நாங்கெல்லாம் 2 முறை அவர் செஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு, நம்மளும் அப்படி போலாமே அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் நான் இதை எப்படி எல்லாம் செய்யணும்னு போய் கத்துக்கிட்டு இருக்கதை எங்க அப்பா பார்த்துட்டாரு. அன்னைக்கே வீட்டு வாசல் விட்டு வெளியே போ, யார் அங்க போய் தண்டா பஸ்கெல்லாம் எடுக்க சொன்னது? ஏன்னா எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்பியார் கூப்பிடுவாரு, ஏய் கபாலி மொட்டை அப்படின்னு, எஸ் பாஸ் அப்படின்னு தண்டால போட்டுட்டு வருவாங்க இல்லையா சீன்ல, அந்த குரூப் மட்டும் தான் ஜிம்முக்கு போறதா அவர் நினைச்சிருந்தாரு. ஆனா அப்படி இல்ல, அன்னைக்கு விட்ட தொப்பை இன்னைக்கு வரைக்கும் குறைய மாட்டேங்குது, நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது. சோ நல்ல உடற்பயிற்சியை ஊக்குவீங்க. உங்க வீட்டுல குழந்தைகள், குறிப்பா பெண் குழந்தைகள், ஏன்னா பசங்க போறான் பொம்பளை போறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆணும் பெண்ணும் உடலை உறுதியா வைத்துக் கொள்ளணும், மிக உறுதியாக வைத்துக் கொள்ளணும். நல்ல நடைப்பயிற்சி, சும்பா, யோகா, ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே மிகச்சிறப்பா வைத்துக் கொள்ளணும். எதற்கு இவ்வளவு தூரம் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன்னா, ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுக்கும் இன்னைக்கு பெரிய அளவுல தடுப்பு மருந்துகள் கிடையாது. சில 1-2 கேன்சர்ஸ்க்கு பிரிவென்டிவ் வேக்சின்ஸ் இருக்கு. மற்றபடி எல்லா புற்றுநோய்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சர்க்கரையை கட்டுப்படுத்துவதுங்கிறது வெறும் மாத்திரையால முடியவே முடியாது, வெறும் கஷாயத்தால முடியாது, வெறும் மருந்தால முடியாது. சர்க்கரைக்கு மருந்தோ கஷாயமோ மாத்திரையோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ நவீன மருத்துவமோ அது ஒரு பக்கம். ஆனால் வராமல் தடுப்பதற்குரிய அத்தனை விஷயங்களும் நம்ம பேசின விஷயத்துலதான் இருக்கு. உணவு, வாழ்வியல், நம்ம மன மகிழ்ச்சி, உடல் பயிற்சி, இது இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வராமல் காத்துக்கொள்ளும்.